ஹாய் ஆல், ஸ்நாக்ஸ்க்கு சுவையான பால் கொழுக்கட்டை ரெசிபி. இதுக்கு 2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடல மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் இல்லை கடாயில் நல்லா 2 கப் எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் இல்லை 3 கப் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த அரிசி மாவு நம்ம கிளறி வச்சதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பழுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குழப்பம்னு பண்ணிட வேண்டாம். நல்லா கரெக்டாக நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிறது இருந்ததுன்னா அதில் புளிஞ்சு விட்டு நம்ம இட்லி தட்டில் ஆவி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவி தட்டில் வேக வச்சது தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 கிலோ வெல்லத்தை எடுத்து 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். அப்புறம் இந்த வேக வச்சதையும் போட்டு துருவின தேங்காய் ஒரு முடி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.